வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடனே செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சிகள் மற்றும் நம்ம யோகாசன பயிற்சி என்பது பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இந்த பயிற்சிகள் அனைத்தும் வெறும் வயிற்றுல யோகாசனம் என்பது தாராளமா செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, நம்ம காலை கடன் முடித்த பிறகு செய்வது என்பது நல்லது. ஆனா ஒரு சில பயிற்சிகள் தாராளமா நீங்க தூங்கி எழுந்த உடனே செய்யலாம். அது போல பயிற்சிகள் நம்ம இப்போ இதுல பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு எளிய உடற்பயிற்சி என்பது செய்து முடித்த பிறகு நம்ம அந்த ஆசனாஸ் என்பது செய்ய தொடங்கலாம். இப்போ நம்ம பயிற்சிக்குள்ள போகலாம். இதுல எல்லாமே வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 எண்ணிக்கை. நம்ம அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்றது ஒரு 5ல இருந்து 10 எண்ணிக்கை என்பது செய்யலாம். அதன் பிறகு நம்ம அந்த யோகா பயிற்சி என்பது பார்க்கலாம். கைகள் இப்படி கொண்டு வந்துட்டு ஹெட் ரொட்டேஷன் செய்யறோம். அதாவது ரொட்டேஷன் செய்யணும்னா இந்த நிலை செஞ்சா போதும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதே போல இப்போ பேக்வர்ட் ஃபார்வர்ட் செய்யணும். பின்புறமா செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது போல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இந்த 5 எண்ணிக்கை முடித்த பிறகு இப்ப கைகள் இப்படி கொண்டு வரும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யறோம். இப்படி செய்யும் பொழுது உங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க வெளியில வரும். இப்ப பாத்தீங்கன்னா கைகளை இப்படி கொண்டு வரும். இது உங்க ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது. மணிக்கட்டு பகுதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். இப்போ ரொட்டேஷன் பார்க்கிறோம். இது உங்க பந்துகின மூட்டுக்கு ஒரு முக்கிய பயிற்சியா பார்த்தோம். அடுத்தது ஹேண்ட் ரொட்டேஷன் பார்க்கிறோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. ரிவர்ஸ் பார்க்கிறோம். இந்த கை, இப்ப 2 கைகளையும் சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நீல் ரொட்டேஷன் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்ப கைகள் இப்படி வச்சுட்டு இது சிட்அப் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. உங்களால எந்த அளவுக்கு அமர முடிகிறதோ அமரலாம், தவறு இல்லை. இப்போ தோப்புவாரம் செய்யறோம். ஒரு 11 எண்ணிக்கை. இப்ப பார்த்தா அந்த தோப்புவர்ணம் என்பது பாத்தீங்கன்னா சூப்பர் பிரைன். இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது இது ஒரு 11 எண்ணிக்கை நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் செய்யலாம். அதன் பிறகு டே பை டே போக போக 21 எண்ணிக்கை, 54 எண்ணிக்கை இது போல செய்யலாம். இது செய்வதனால நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வலது மூளை இடது மூளை என்பது நன்றாக செயல்படுகிறது. அதே போல ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. முதுவலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த பேக் பெயின் வந்து வராது. அதே போல யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த உடல் பருமன் குறைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி தான் அந்த தோப்பு காரணம். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ரீதியாக அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி தான் இந்த தோப்பு காரணம். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ, இப்ப எனக்கு வந்து மூட்டுல ரொம்ப பிரச்சனை இருக்கு, மூட்டு தேய்மானம் இருக்கு, என்னால அமர முடியலன்னா இந்த தோப்பு காரணம் என்பது செய்ய வேண்டாம். அதாவது ஃபுல்லா உட்கார வேண்டாம், ஆஃப் சிட்டிங் என்பது போதும். ஃபுல்லா உட்காரணும்னு அவசியம் இல்லை. இந்த தோப்பு காரணம் செய்வதனால ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். இதுல ஒரு 11 எண்ணிக்கை இல்ல 21 எண்ணிக்கை இது போல ஆரம்பத்துல செய்யலாம். இப்போ அடுத்த பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா உட்கடாசனம். இந்த உட்கடாசனம் என்பது பாத்தீங்கன்னா
காலையில தூங்கி எழுத உடனே தாராளமா செய்யலாம். சுடு தண்ணி வந்து ஒரு 200 ml வந்து ஒரு 300 ml எடுத்துட்டு இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். அதே போல வாக்கிங்க்கு பதில் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. நீங்க இதுல ஒரு 3 நிமிடம் நம்ம செய்யும் பொழுது ஒரு 4ல இருந்து 5 கிலோமீட்டர் நம்ம வாக்கிங் சென்று வந்த ஒரு நன்மை என்பது இந்த பயிற்சியில தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். இது செய்வதனால உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். அதே போல வாக்கிங்க்கு சென்று வந்தவுடன், அதாவது வாக்கிங் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளும் இந்த உட்கடாசனம் என்பது பயிற்சி செய்வதனால கிடைக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கலாம். நாற்காலியோடைய அமைப்புல இருப்பதனால இதற்கு உட்கடாசனம் என்பது பெயர்னு பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய நீங்க அந்த ஸ்ட்ரெச்சர்ல இருக்கும் பொழுது அந்த தொடை பகுதி என்பது நம்ம அதாவது நாற்காலியில அமரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி என்பது பின்புறமா சாய்கின்ற ஒரு நிலை. கைகள் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ல இருக்கின்ற அந்த அமைப்பை ஒரு இதற்கு நிகராக சொல்லக்கூடிய, இந்த நாற்காலிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த உட்கராசனம். இதுல பலன்கள் என்பது பாத்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து வித் வால் சப்போர்ட்டோட செய்யக்கூடிய ஒரு பயிற்சியா பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு நல்ல பயிற்சிகள் வந்த பிறகு வித்தவுட் வால் சப்போர்ட் செய்யற போல பயிற்சிகள் என்பது செய்யலாம். இதுல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 25 எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம். அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 50 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 2 இல்ல 3 சுட்டுகள் கூட செய்யலாம். உங்களுக்கு வித் வால் சப்போர்ட்டோட செய்யறதா இருந்தா தாராளமா 1 நிமிடம் 2 நிமிடம் இது போல உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம். இப்போ நம்ம அந்த பயிற்சியை பார்க்கலாம். இப்போ வித் வால் சப்போர்ட்டோட எப்படி செய்யலாம் பார்க்கும் பொழுது இது போல நம்ம இருக்கோம். எது இல்லை, சாதாரணமா இது போல இருக்கலாம், தவறு இல்லை. இந்த நிலையில உங்களால எந்த அளவுக்கு அமர முடிகிறதோ அமரலாம். கைகள் இப்படி இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல உங்களால எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி அமர முடியுதோ அமரலாம். இது சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால தாராளமா உட்காரலாம். இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதத்துக்கு மிக சிறந்த ஒன்றா பார்க்கலாம். இடுப்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டு பகுதிக்கு நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது. இப்ப நம்ம இண்டிவிஜுவலா செய்யும் பொழுது இது போல ஷோல்டர் லெவல்ல இருக்கும். கைகள் எப்படி கொண்டு வரும். இந்த நிலை இருக்கலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். இதுல நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா உட்கடாசனம். இது வந்து வித் வால் சப்போர்ட்டோட பார்த்தோம், இண்டிவிஜுவலா பார்த்தோம். இப்போ அடுத்த பயிற்சி நம்ம பார்க்கலாம். இப்ப கைகள் இப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இது போல ஒரு வார்ம் அப் செய்யறோம். ரொட்டேஷன். இப்போ கால்கள் மேலே வைத்து ஒரு ரொட்டேஷன் செய்யறோம். ஒரு அழுத்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இது போல வரும். வந்துட்டு இது போல லாக் பண்ணிட்டு இது வந்து உங்களுடைய மூட்டுக்கு ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இது தித்திலி ஆசனம். பட்டாம்பூச்சி பறக்கின்ற ஒரு நிலையில இருக்கின்ற ஒரு தோற்றம். இது செய்யறதுனால மூட்டு வலிக்கும் மிக சிறந்ததா பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். இதுல ஒரு 50 எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம்.
இப்போ இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம 3 ஆசனாஸ் பார்த்தோம். அதாவது 3 பயிற்சிகள் நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு சூப்பர் பெயின்ன்றது தோப்புவாரணம். அதுக்கப்புறம் உட்கடாசனத்துல வந்து வித் வால் சப்போர்ட் பார்த்தோம், இண்டிவிஜுவலா பார்த்தோம். அதுக்கப்புறம் தித்திலி ஆசனம் என்ற ஒரு பட்டாம்பூச்சி ஆசனத்தை பார்த்தோம். அதே போல வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்றது பார்த்தோம். இது ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல, உதாரணத்துக்கு என்னால வாக்கிங் போக முடியல இந்த ஒரு நிலையில தாராளமா இது போல பயிற்சிகள் என்பது செய்யலாம். அப்படி இல்லைன்னா தாராளமா நம்ம இப்போ பார்த்த இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.